சண்டே ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோவை தான் நான் இன்னையோட சேர்த்து தொடர்ந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே ஃபுல்லாகவே நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணால் வீடியோ வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோலாம் பொறுமையாக வந்து வீடியோ யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனாலும் அதை நான் பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சண்டே விளாக் இன்னையோட வந்து முடியுது. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கீழே க்ளீனிங் பண்ணுற வேலைலாம் நேற்று விளாகில் வந்து நான் காமிச்சிருப்பேன். க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு சமைக்கிறதுக்கு 1-2 காய் வாங்கிட்டு அப்படியே வந்து 555 ஆஃபர் வந்து நேற்றே வந்து போட்டிருந்தாங்க. அது நேற்று போகிறதுக்கு முடியல. சரி அப்படியே வந்து இன்றைக்கி ஏதாவது கலெக்ஷன் இருந்தால் 1-2 பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு இந்த களக்கட்டு வாங்கணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் அப்படியே போய் வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். இது வாங்க, அது வந்து குச்சி மாதிரி இருக்குது 2 சைடு. இதுவா அதுவா வேண்டாமா? பாருங்க எல்லோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த 555 ஆஃபர் கடைக்கு வந்திருக்கிறேன். அது 555ன்னு சொல்லி பழகிடுச்சிங்க. இப்போ ரேட்டு ஏற்றிட்டாங்க. 1 கிலோ வந்து ரூ. 655. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் இல்லை 2 டிஷர்ட் எடுத்து அது வெயிட் போட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது கூட வந்து நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1000 2000க்குலாம் வந்து எடுப்பாங்க. நம்மளோட பட்ஜெட் எப்போதுமே 500 600 அந்த மாரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு இங்கே எடுத்தால் தாங்க நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். எங்கள் வெற்றிக்குட்டி சாதனா போடுற இந்த டிஷர்ட்டு எல்லாமே இங்கே வாங்குறது தான். இந்த தீபாவளி பொங்கல் பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து வெளியில் கடையில் வந்து வாங்கிக்கிறது டெய்லி வேருக்கு இங்கே தான் நம்மளுக்கு செட் ஆகும். இன்றைக்கி வந்து வெறும் டிஷர்ட்டாக தாங்க வந்து அமைஞ்சுது. நான் வெற்றிக்கு மட்டும் எடுக்கிற பிளானில் தான் வந்திருந்தேன். சாதனா குட்டிக்கு இப்போ ரீசெண்டாக தான் அவளுக்கு வந்து மீஷோவில் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இங்கே வந்ததுமே அவளுக்கும் ஒரு 2-3 டிஷர்ட் வந்து அமைஞ்சிச்சிங்க. எனக்கு பார்த்ததும் வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. 2 பேருக்குமே அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்ன நான் வாங்கிட்டு வந்தேங்கிறது வீடியோ எண்டில் காமிச்சிருக்கிறேன். எவ்வளோ ரேட் ஆச்சுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக வந்து நைட்டு சாப்பாட்டு வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சாதனா தான் வந்து பண்ணியிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து அவளுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த குழம்பு கொஞ்சம் மீதி இருந்தது, சாதமும் இருந்ததுங்கிறனால அவள் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. மீதி இருந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் மாரி வந்து பண்ணிடலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கள் வெற்றிக்குட்டி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தான். இப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக தான் இது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் கூட வந்து சொல்லலாங்க. சாதனா வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அப்போலேருந்து உங்கள் 2 பேருக்குமே வெற்றி பிறந்ததுக்கப்புறம் சரி 2 பேருக்குமே நான் இங்கே தான் வந்து டெய்லி வேர் ட்ரெஸ் வாங்குறது. இப்போ வெற்றிக்குட்டி போட்டிருக்கான் இல்லைங்களா, அது கூட அங்கே வாங்கினது தான். வேறு பசங்களுக்கு 2 பேருக்குமே இந்த ட்ரௌசர் பேண்ட் இது எதுவுமே இன்றைக்கி வந்து கிடைக்கல. வெறும் டிஷர்ட்டாக தான் வந்து அமைஞ்சுது. சாதனாக்கு வந்து ஒரு 3 டிஷர்ட் எடுத்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட்டு தாங்க. அந்த ஒயிட்டில் அதுவும் அந்த காலரில் அந்த எல்லோ கொடுத்தது தான் ஹைலைட். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. செகண்டாக இப்போ காமிக்கிறது தான் அடுத்தது பிடிச்சிருந்தது. தேர்டு தான் ஒரு க்ரே கலரில் வந்து எடுத்திருந்தேன். 3மே சாதனாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் அவள் வீட்டில் வந்து டிஷர்ட் பேண்ட் அதுமாரி தான் வந்து போடுவாள். இந்த 3 டிஷர்ட்டுமே நம்ம தனித்தனியாக கடையில் எடுக்க போனாலே 3த்துக்கும் ரேட்டு போட்டாலே எப்படியும் ஒரு 750 ரூபா கிட்ட வந்து வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா தாங்க வந்து ஆச்சு இந்த 3 டிஷர்ட்டும்.
போட்டுருங்க காலையில் அதே இருக்குமா எப்படி வெற்றி உனக்கு வெறும் டிஷர்ட் தான் நிறைய இருந்துச்சு இதுவும் பிடிச்சிருக்காடி இந்த கலர் ஆல்ரெடி இருக்கு இருந்தாலும் அது ஓட்டம் விழுந்துச்சு இல்ல இருக்கா இல்லையா பட்டன் வச்சுக்கோ அந்த கலர் பட்டன் வச்சு தானே பட்டன் வச்சு இது நம்ம சைஸ் டாடி சின்னதா இருக்கும் நிறைய இப்போ போடுற சைஸ் இதெல்லாம் மாத்துக்கு போட்டுக்கோ டெய்லிக்கும் மொத்தம் எத்தனை 1 2 7 இருக்கு அதில் வந்து ஷார்ட் எத்தனை ஏதாவது 2 தான் அதெல்லாம் ஃபுல் ஹேண்ட் 7 டிஷர்ட் எவ்வளோ 380 அடிக்கலாமா இதெல்லாம் இதை வந்து எங்கே வெளியில் போட்டுக்கலாம் ஒயிட் அடிக்கடி போட்டு வீண் பண்ணாத ஒயிட் வந்து நல்லா இருக்கும் ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் அடிக்கடி போட்டுக்கலாம் இதெல்லாம் வீட்டுக்கு போட்டுக்கோ இப்போ வேணாம் நான் குளிச்சுட்டு போட வேற நான் குளிச்சுட்டு போடு கேட்க மாட்டேன் நீ வந்து என் அம்மா சொன்னா பேச்சு வெற்றிக்குட்டிக்கு வந்து 7 டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் வந்து வாங்கினாங்க. ரேட் வந்து 380 ரூபா. சாதனாக்கு வந்து 230 ரூபா. மொத்தம் 610 ரூபா கிட்ட வந்தது. நான் 600 ரவுண்டாக கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 600 ரூபாய்க்கு வந்து இந்த ட்ரெஸ்லாம் வாங்கினது வந்து எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க. விலையும் கம்மி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வாங்கியாச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு விதமாக தாங்க வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். சைஸும் வந்து ஒரே சைஸில் கிடைக்கல, வேறு வேறு சைஸில் தான் வந்து கிடச்சிது. இருந்தாலும் எல்லாமே வெற்றிக்குட்டிக்கு கரெக்டாக தான் வந்து இருக்கும். வெற்றிக்குட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கிட்டு வந்தது எல்லாமே. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அவன் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறான்னு. நைட் பேண்ட்லாம் பார்த்தா கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து போகணும் பார்த்துக்கலாம். கிச்சனில் கொண்டு சாதனை 3மே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். 3மே ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. அப்புறம் இந்த 555 ஆஃபர் கடை எங்கே இருக்குதுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. இது கேளம்பாக்கத்தில் தான். கேளம்பாக்கம் டு திருப்பூரூர் போகிற லைனில் சென்னை மொபைல்ஸ் பக்கத்தில் தான் வந்து இருக்குது. நீங்கள் இந்த நம்பர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படூர் சைடு அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது வந்து நான் சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.